இதில் சில சிறப்புகள் மட்டும் இப்போ பார்த்து அதை கன்க்ளூட் பண்ணிடலாம். இன்னுடைய விஷயம், ரசூல்லா வந்து சரி என்னென்ன கிடைக்கும், ரசூல்லாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இல்லையா, என்ன அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது திருமீதியில் ஒரு ஹதீஸ் 3410வது ஹதீஸில் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி வந்து பட்டியலிடப்படுது. என்ன அப்படின்னா, பூமியில் இருந்து வெளிப்படுவதில் முதல் மனிதன் நான் ஆவேன். பூமி வந்து மறுமையில் எழுப்பப்படுறாங்க இல்லையா, பூமியை கிழிச்சுக்கிட்டு வர்ற ஃபர்ஸ்ட் ஆள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. மக்கள் வர ஆரம்பிக்கும் போது, மக்கள்லாம் கூட்டிகிட்டு வரும்போது ஆல்ரெடி நாங்கள் நின்றுட்டுருப்பேன். ஃபஸ்ட்டு ஆளே நான் தான் அங்கே போய் அரிசிக்கு கீழே அந்த இடத்துல நான் நின்றுட்டுருப்பேன். மக்கள் யாரும் பேச அனுமதிக்கும்படும் முன் நானே முதலில் பேசுவேன். வாயின்னு திறந்தா நான் தான் ஃபஸ்ட்டு அதில் பேசுவேன். மக்கள் தடுக்கப்படும் போது நான் சிபாரிசு செய்ய அனுமதிக்கப்படுவேன். மக்கள்லாம் வந்து தடுக்கப்பட்டிரும் போது நான் மட்டும் சிபாரிசு பண்ணுவேன். மக்கள் எல்லாம் நிராசையுடன், அதாவது நம்பிக்கை இழந்து இருக்கும்போது நான் அப்போது நற்செய்தி கூறுவேன். மறுமையில் மக்கள்லாம் மனசு விட்டுருவாங்க, முடிஞ்சதுன்ட்டு அந்த நேரத்தில் தைரியம் சொல்லுவாங்க ரசூல்லா. அந்நாளில் கண்ணியமான அந்த கொடி என் கையில் இருக்கும். ரிவாவுல் ஹம்துங்கிற அந்த கொடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில் இருக்கும். சொர்க்கத்தின் சாவிகள் என் கையில் தான் இருக்கும். சொர்க்கத்துடைய சாவிகள்லாம் ரசூல்லா கையில் அல்லாஹ் கொடுத்து வச்சிருப்பான். ஆதமுடைய மக்களில் நானே அல்லாவிடம் அதிகம் மதிக்கப்படுபவனாக இருப்பேன். ஆதமுடைய வம்சத்திலே நான் தான் அதிகம் மதிப்பாக இருக்கும் அல்லாவிடத்தில். எனக்கு முன்னும் பின்னும் 1000 பணியாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் முத்து போல் இருப்பார்கள். சுற்றி 1000 கணக்கில் வேறக்காரர்கள் இருப்பாங்க ரசூல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அந்த அளவுக்கு மஹஷரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை வந்து கொடுத்துருக்குறான். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் எப்படி வருதுன்னா, பைஹக்கியில் அந்த தலாயில் நுபுவால் இருக்குது, அல்லாஹ் ஒரு சேரை கொடுத்து வச்சுருப்பான் ரசூல்லாவுக்கு. மக்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்களா, சேரை போட்டு உட்கார வச்சுருப்பான். ஒரு குர்சி கொடுத்து ரசூல்லாவை வந்து அல்லாஹ் உட்கார வச்சுருப்பான். எவ்வளோ பெரிய கண்ணியம் நினச்சி பாருங்கள். அரிசி மட்டும்தான் இருக்குவாங்க, அல்லாஹ் வந்து சேரில் உட்காந்துட்டு இருப்பான். வேறு யாரும் அங்கே உட்காரதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தா பெரிய விஷயம், ட்ரெஸ்ஸும் நிழல் கிடச்சிருச்சுன்னா பெரிய விஷயம். அல்லாஹ் வந்து சேரை போட்டு ரசூல்லா உட்கார வச்சுருப்பான். அப்போ இன்னொரு ஹதீஸில் வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு. இது வந்து ஹாக்கிமில் 546வது பக்கத்தில் 4வது வால்யூமில் இந்த ஹதீஸ் இருக்குது. ஆதமுடைய மக்களில் 5 பேர் தலைவர்கள். ஆதமுடைய மக்களில் எத்தனை பேர் தலைவர்? 5 பேர் தலைவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2, மூசா அலைஹிஸ்ஸலாம் 3, ஈசா அலைஹிஸ்ஸலாம் 4, ரசூல்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 தலைவருங்க. இதே 5 பேர் பாருங்கள் குரானில் இந்த சூறாவில் வரும். ஒரு சூறா நம்பர் ஞாபகம் இல்லை, மொத்தத்தில் அது 41 வரும்னு நினைக்கிறேன். 42:13 அதில் பார்த்தீங்கன்னா இதே சீக்வன்ஸ் வரும். நூஹ் நபி இருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்ராஹிமுக்கு ஒரு ஷரியத்தை கொடுத்தோம், அப்புறம் மூசாவை வழி தோன்றலாக்கணும், அப்புறம் ஈசாவை வந்தோம், அப்புறம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதே சீக்வன்ஸ் வந்து அந்த ஆயத்துலேயும் வந்து அல்லாஹ் குடிச்சிட்டு இருப்பான். அப்போ இந்த 5 தலைவர்கள் பின்னாடி ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்குது. இது தனி மேட்ரு. அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, இப்ராஹிம் நபிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, மூசா நபிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, ஈசா நபிக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது, ரசூலுல்லாவுக்கும் பெரிய வரலாறு இருக்குது. இவங்க 5 பேர் மட்டும் தனி. இது ஒன்று. அப்புறம் பைஹக்கி இமாம் வந்து ஒரு குறிப்புகள் வந்து கொடுக்குறாங்க. சில சிறப்புகள் வந்து ஒரு பட்டியல் போடுறாங்க. அதில் ஒரு 8 விஷயங்களை வந்து குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ஜின்களுக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் என்னது ரசூல். ஜின்னுல எல்லாருக்குமே ரசூல்லா தான். மனிதர்கள் எல்லாருக்குமே இறை தூதர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஆன பின் அனைத்து ரசூல்களும் ரத்து செய்யப்பட்டு அனைத்து நபிமார்களும் ரத்து செய்யப்பட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருடைய பதவியும் என்ன ஆகி போச்சு? டீப்ரமோட் ஆயிடுச்சு. எல்லா புக்கும் என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த புக்குகளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பனி இஸ்ராயலுக்கு வேதம் தனியாக வச்சுருப்போம். ஆனால் ரசூல்லா வந்ததுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களும் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. எல்லா இறை தூதர்களும் பின்பற்றுவது என்ன ஆயிடுச்சு? தடை செய்யப்பட்டுருச்சு. இனி ரசூல்லா மட்டும்தான் பின்பற்றப்படணுங்கிற அந்த அந்தஸ்து அல்லாஹ் வந்து இவருக்கு கொடுத்துருக்கான். அதே மாதிரி அல்லாஹ் இவருடைய தூய்மையான வாழ்க்கையின் மீது தான் சத்தியம் செய்து அல்லாஹ் வந்து ரசூல்லா மேலே சத்தியம் பண்ணியிருக்கான். எப்படி வந்து வானத்தின் மீது சத்தியமாக அந்த மாதிரி இருக்கோ, அல்லாஹ் வந்து ரசூல்லா மேலே சத்தியம் பண்ணிக்கிறான். அதே மாதிரி ஒரு நபிக்கு வஹி எப்படி வரும்? வானத்திலிருந்து மலக்குகள் வருவாங்க, வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து மலக்குகள் வந்து இங்கே வந்து பேசிட்டு போவாங்க. பூமியிலிருந்து ஒருத்தர் போய் அவங்க இடத்துல உட்காந்து பேசுவாங்களா? ரசூல்லா மட்டும்தான் பேசுகிறீங்க. இது ஒரு பயங்கரமான சிறப்பு.
இந்த மேராஜுடைய சம்பவத்தில் அவங்க ஸ்பாட்டுக்கு போய் பூமியில் இருக்கிற ஒருத்தர் போய் வானத்தில் போய் செய்தி சொல்கிறது. இந்த உல்டா விஷயம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. இது வேற யாருக்கும் இந்த சம்பவம் வந்து நடக்கலை. அதே மாதிரி அவங்க இடத்துல போய் அவங்க வடிவத்திலே அவங்கள பார்க்கறது இதுவும் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அதே மாதிரி சொர்க்கம் நரகம் எல்லாமே என்னது செய்தியாக அறிவிக்கப்படும், அதை மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் கண்ணில் பார்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. சொர்க்கம் நரகம் எல்லாத்தையுமே அதுவும் அதோடைய ஸ்பாட்டுக்கே போய் இங்கே கொண்டு வந்து காமிக்கப்படுறது வேற, இங்கே கண்ணில் காட்டப்படுறதுங்கிறது வேற. அந்த ஸ்பாட்டுக்கே போய் சொர்க்கம்னா இது உள்ளே பூந்து பார்த்துட்டு அதை வந்து கண்ணில், அதாவது இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு எப்படி இருக்கும் சொர்க்கத்தை பற்றி பேசும்போது, ஒரு நேரில் பார்த்தா எப்படி பேசுவோமோ அப்படி தெள்ள தெளிவாக இருக்கும். வஹி அடிப்படையில் இருக்கிறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா அந்த முன்னாடி ஒரு ஹதீஸை நான் சொன்னேன்ல, ஏன்னா செய்தி என்பது கேட்பது என்பது பார்ப்பதை போன்ற அல்ல. ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க, கேட்கறதும் பார்க்கறதும் சமம் கிடையாது, பார்க்கறது கொஞ்சம் கூடுதல் விளக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டது? வெறும் கேள்விப்பட்ட அறிவு இல்லை, டைரெக்டாக போய் பார்த்துருக்காங்க. அல்லாஹ்வுடைய ஆட்சினா அவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வந்து அல்லாஹ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மட்டும்தான் வானவர்கள் போரில் கலந்துட்டு இருக்கிறாங்க. வானவர்கள் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் கலந்துருக்கிறாங்க. அதே மாதிரி மகாமே மஹமூதாங்கிறது இது மிகப்பெரிய ஒரு இடம். உம்முடைய இறைவன் உம்மை மகாமே மஹமூதாவில் சேர்ப்பான் 1779 அல்லாஹ் வந்து இவருக்கு மிகப்பெரிய அந்த ஒரு பொசிஷன் கொடுத்துட்டான். இது எல்லா நபிமார்களுக்கும் மேலே அது இந்த ஒரு பொசிஷன் வந்து அல்லாஹ் கொடுத்துட்டான். அதே மாதிரி எந்த இறை தூதரையும் என்ன அல்லாஹ் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லியே கூப்பிடுவான். மூசாவே அப்படின்னு கூப்பிடுவான், போயிட்டு இருப்பார், நிறுத்தியிருப்பாங்க, அவரை கூப்பிடுவோம், என்னன்னு பார்ப்பா, நான் தான் அவனுடைய இறைவன் வர்றேன் அப்படின்னு. இப்ராஹிமே அப்படிமா அல்லாஹ் எல்லாமே பேசியிருப்பான், ஈசாவேன்னு பேசியிருப்பான். ஆனால் ரசூலுல்லாஹ்வை முஹம்மதேன்னு குரானில் எங்கேயுமே பேச, தான் மட்டும் பேசலை, எவனும் பேசக்கூடாதுன்ட்டான். யாரை? ரசூலுல்லாஹ்வை. இது 24:63 அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது போல் என்னுடைய தூதர் நம்முடைய தூதரை நீங்கள் அழைக்காதீர்கள் அப்படின்னா. இது வேற யாருக்குமே அல்லாஹ் வந்து இந்த சிறப்பு வந்து கொடுக்கல. நீங்கள் ஹதீஸ்களில் கூட பார்க்கலாம், இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போவாங்களா இப்ராஹிம் நபி, அப்போ கூட கேட்பாங்க, இப்ராஹிமே எங்கே செல்ற அப்படிம்பாங்க. இப்ராஹிம் நபியை பேர் சொல்லி கூப்பிட்றதெல்லாம் அலோவ் பண்ணிக்கிறான். இங்கே குரான்லேயே எடுத்தீங்கன்னா முஹம்மதேங்கிறது கிடையாது. ஆனால் 3 பப்ளிகேஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா முஹம்மதே அத்தனை இருக்கும். 3 பப்ளிகேஷன் ஒன்று நபியன்னு இருக்கும். நபியன்னு மட்டும்தான் அல்லாஹ் கண்ணியம், அந்த மாதிரி அந்த பதவியை சொல்லி தான் அல்லாஹ் கூப்பிடுவானே தவிர பேரை சொல்லி அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டதே கிடையாது குரானில். அதே மாதிரி யாரையுமே கூப்பிட வைக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்தஸ்து வந்து ரொம்ப சிறப்பானது.